ஏ ஹை டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் நியூ பிஎல் வேம்பயர் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வேம்பயர் சீரிஸ் இது தாங்க. இந்த சீரிஸ்க்கு நான் வச்சிருக்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காதல் ராட்சசன். பேருக்கு தகுந்த மாதிரி இந்த சீரிஸும் வேற லெவலில் தாங்க இருக்குது. சரி, இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீரிஸ்குள்ளே போகலாம். சீரிஸோட ஓப்பனிங்லேயே பயங்கரமான அமானுஷ்யமான இடத்த காட்டி நம்மளை எல்லாம் பீதியாக்கி அதுக்கப்புறம் வேம்பயரோட குலம் எப்படி உருவாச்சுன்னு வாய்ஸ் ஓவரில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேம்பயர்ஸ் இருக்காங்கன்னு நம்புறீங்களா? நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி வேம்பயர் இருக்கிறது உண்மைதான். இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் பண்டைய காலத்துல இருந்தே மக்கள் வாழ்ற பகுதியில மக்களோட மக்களா இணைஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டேங்க, இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் 1000 வருஷம் தாண்டி அழகோடையும் இளமையோடையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி அழகோடையும் இளமையோடையும் உயிர் வாழ்றதுக்கு இவங்களுக்கு மனுஷங்களோட ரத்தம் தேவைப்படுது. வேம்பயர்ஸ் மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிறது மூலமா அவங்க சாகாம பல வருஷம் உயிரோட இருக்க முடியும். இப்படி பல வருஷம் வாழ்ந்துட்டு இருந்த வேம்பயர்ஸ் அவங்களுக்காக தனி உலகத்தை அமைச்சு அங்க சக்தி வாய்ந்த வேம்பயர் குலத்தை உருவாக்கி இருக்காங்க. இப்படி உருவான சக்தி வாய்ந்த குலத்துல ஒண்ணுதான் ராஜர் குலம். அந்த ராஜர் குலத்தை லார்ட் ரிச்சர்ட்ங்கிறவரு வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இவரு பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹை ரேங்க்ல இருக்க வேம்பயர். நம்ம லார்ட் ரிச்சுக்கு பாத்தீங்கன்னா ராஜர் கிளைன், ராஜர் ரைடர்ங்கிற 2 பசங்க இருக்காங்க. அதுல ராஜர்னு பாத்தீங்கன்னா மியாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனுக்கு சார்லஸ்ங்கிற பையன் பிறக்கிறான். அதே மாதிரி ரைடருக்கு பாத்தீங்கன்னா ஆலிஸ்ங்கிற பொண்ணு கூட கல்யாணம் ஆகி அவனுக்கு சைரஸ்ங்கிற பையன் பிறக்கிறான். இப்படி பிறந்த சார்லஸ் சைரஸ்ங்கிற 2 பசங்களுமே உயர்ந்த குலத்தை சேர்ந்த லார்ட் ரிச்சோட வாரிசுங்கிறதுனால இந்த 2 வாரிசுகள்ல யாருக்கு லார்ட் ரிச்சரோட சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி பண்றதுக்கான பொறுப்பும் திறமையும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லார்ட் ரிச் அவங்க பேர பசங்க கிட்ட ஹை ரேங்க் வேம்பயரா யாரு உங்களுக்கான சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா வாரிசுகளை உருவாக்குற ஒருத்தருக்கு தான் என்னோட சிம்மாசனம்னு சொல்லி இருக்கு. அதை கேட்ட சைரஸ் ஒரு பக்கம் அவனுக்கான ஒய்ஃபை வேகமா செலக்ட் பண்ணி எப்படியாவது இந்த சிம்மாசனத்துல உட்காந்து ஆட்சி பண்ணணுங்கிறதுக்காக சைரஸ் அவனுக்காக ஒய்ஃபை செலக்ட் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம சார்லஸ்க்கு பாத்தீங்கன்னா அவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஒய்ஃப் கிடைக்காதனால பல வருஷமா அவனுக்கான ஒய்ஃபை தேடிக்கிட்டே இருக்கான் பாவம். இப்படி 2 பேரும் லார்ட் ரிச்சோட சிம்மாசனத்துக்காக போராடிட்டு இருக்க, இதுல யாருக்கு லார்ட் ரிச்சோட சிம்மாசனம் கிடைக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி ஸ்டோரியை முடிக்க இப்ப நமக்கு ரோஜர் ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்க மாளிகையை காட்டுறாங்க. அங்க ரோஜரோட ஒய்ஃப் மியா அவங்க பையன் சார்லஸ் கிட்ட, மகனே உனக்கு வயசாயிட்டே போகுது, அதனால நீ உன்னோட வேலைகளை எல்லாம் நிறுத்திட்டு உன் ஒய்ஃபை தேடுறதுல முழு கவனத்தை செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா உனக்கு டொனேட் பண்ற பிளட்டை நீ நம்பி வாழ முடியாது. அதுக்கு காரணம் நீ டொனேட் பண்ற பிளட்டை குடிக்கிறது மூலமா உன்னோட முழு பசியும் அடங்கிடாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ரோஜர் உன்னோட அம்மா சொல்றது சரிதான், நீ எப்ப உன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க போற, உன்னோட தாத்தா வேற எப்ப உனக்கு கல்யாணம் ஆகி உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. ஒரு பேரனா அவரோட கனவுகளை நிறைவேற்றுறது உன்னோட கடமை இல்லையான்னு சொல்ல, ரோஜர் பேசினதையெல்லாம் கேட்ட சார்லஸ், அம்மா அப்பா நீங்க 2 பேரும் என்ன பத்தியும் என் எதிர்காலத்தை பத்தியும் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி என்னோட வாழ்க்கை துணையை சீக்கிரமா என்னால செலக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி வேம்பயருக்கு ஒய்ஃப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். மனுஷங்க வேம்பயர்ங்கிற நேம கேட்டாலே வெறுக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் எங்களை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்கன்னு சொல்ல, மகன் சொன்னதை கேட்ட ரோஜர், என்னடா மகனே இப்படி சலிச்சுக்கிற, எங்க காலத்துல இருந்த நிலைமையை விட இப்ப இருக்க நிலைமையும் சரி மக்களும் சரி ரொம்பவே மாறி இருக்காங்க. எதனால இவ்வளோ கான்பிடென்டா சொல்றேன்னா, நான் உன்னோட ஏஜ்ல இருந்த நேரத்துல மக்கள் வேம்பயரை அதிகமா வெறுத்தாங்க. மக்களோட ரத்தத்தை குடிக்கிற வேம்பயர் இனி இந்த உலகத்துல உயிரோட இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக எங்களை அழிச்சே ஆகணும்னு பல சக்தி வாய்ந்த ஆட்களை வச்சு எங்களை அழிக்க பார்த்தாங்க. அந்த நேரத்துல தான் நான் உன்னோட அம்மாவை பார்த்தேன். உன் அம்மாவை பார்த்த அந்த நிமிஷம் இவ தான் என் உலகமே, இவ இல்லாம இனி என்னால வாழ முடியாதுங்கிற உணர்வு ஏற்பட்டது. இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையிலும் உனக்கான ஒருத்தனை நீ பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட அதே உணர்வு உனக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ நீ சீக்கிரமா உன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க போறன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேம்பயர்ஸ் எல்லாரும் ரத்தத்தை குடிக்கிற பயங்கரமான அரக்கணுகளா தான் மக்கள் எங்களை பாக்குறாங்க. அதுல ஒரு சில மக்கள் எங்களை ஏத்துக்க தயாரா இருந்தாலும் அதுல எனக்கு தகுந்த வாழ்க்கை துணையை செலக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுல என் நிலைமை புரியாம நீங்க வேற என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சார்லஸ் புலம்பிட்டு இருக்க, சார்லஸ் புலம்புறதை எல்லாம் பார்த்த ரோஜர், எனக்கு என்னமோ நீ புலம்புறத வச்சு பார்க்கும்போது உன் வாழ்க்கை மொத்தமும் நீ சிங்கிளா தான் இருப்பையோன்னு தோணுது. அப்படி மட்டும் உன்னோட ஒய்ஃபை நீ கண்டுபிடிக்காம இருந்தினா அதுக்கப்புறம் உன்னோட தாத்தா கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட இடத்த சைரஸ்க்கு கொடுத்துருவாரு பாத்துக்கோன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க, அப்ப சார்லஸ் மனசுக்குள்ள பொதுவா வேம்பயர்ஸ் எல்லாரும் அவங்க ஒய்ஃப் அவங்க மேல வர ரத்த வாசனைய வச்சும் அவங்க மேல இருந்து வர மனத்தை வச்சும் தான் வேம்பயர் அவங்களோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச ஒய்ஃப் கூட ஒன்னா இருந்து அவங்க ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா முழு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ல வாழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் அவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. இப்படி எனக்கான ஒய்ஃபை நான் தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்ணாலும் அந்த பர்சன் என்ன திருப்பி லவ் பண்ணோம்ல, என்ன மாதிரி ஒரு வேம்பயரை லவ்வரா ஏத்துக்கிட்டு என் கூட ஒய்ஃபா வாழ யாரு தயாரா இருப்பாங்கன்னு சொல்லி சார்லஸ் மனசுக்குள்ள பல கேள்விகளோட புலம்பிட்டு இருக்க, அப்ப திரும்பவும் வாய்ஸ் ஓவர்ல பொதுவா மக்கள் பாத்தீங்கன்னா வேம்பயரோட அழகுல சீக்கிரமாவே மயங்கி அவங்க
அவங்க கூட ஒன்னா இருக்க விரும்புவாங்க. இப்படி மனுஷங்க வேம்பையர் கூட ஒன்னா இருக்கும்போது வேம்பையர் அவங்க ரத்தத்தை குடிச்சு திருப்தி அடையும் போது அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா ஒன்னா இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள யாரு நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை துணைக்காகத்தான் சார்லஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி வேம்பையரோட ஸ்டோரியை முடிக்க இப்ப அப்படியே 2 வாரத்துக்கு அப்புறம் ஃபேன்சி பார்ல சார்லஸை காட்டுறாங்க. அவன் சும்மா ஸ்டைலா தனியா உட்காந்து பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்க சார்லஸோட அழகுல மயங்கின பார்ல இருந்த பையன் சார்லஸ் கிட்ட வந்து, ஹை ஹேண்ட்ஸம், நீ தனியாவா பாருக்கு வந்திருக்க? ஏன் கேக்குறேன்னா நீ தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதான் உனக்கு துணையா உன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லி இங்க வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அந்த பையனை பார்த்து, எனக்கு எந்த துணையும் தேவையில்லை, நீ என்னை விட்டு தள்ளியே இரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான அந்த பையன், எதுக்காக நீ இவ்வளோ ரூடா பேசுற? உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதான் இன்னைக்கு நைட்டு உன் கூட ஜாலியா ட்ரிங்க் பண்ணலான்னு கூப்பிட்டா இப்படி பேசுறியன்னு சொல்லி கேட்க அந்த பையன் சொன்னதை கேட்ட சார்லஸ் சிரிச்சுட்டு, என்னது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ நிஜமா தான் சொல்றியா? எதுக்கு என்ன நல்லா பார்த்து சொல்லுன்னு சார்லஸ் அவனோட ஷார்ப்பான பல்ல காட்ட அதை பார்த்து பயந்து போன அந்த பையன், அம்மா நீ எதுக்காக இப்படி போலியான வேம்பையர் பல்ல வச்சுட்டு இருக்க? ஏதாவது வேம்பையர் டிராமால இருந்து அப்படியே வந்துட்டியான்னு சொல்லி கேட்க அதை கேட்டு சார்லஸ் சிரிச்சுட்டு, என்னது டிராமா வேம்பையரா? உனக்கு என்னோட பல்லு போலியானதா நிஜமானதான்னு தெரிஞ்சுக்க விரும்புனீனா என் கூட வா, நான் உன் கழுத்தை கடிச்சு உன் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் போது உனக்கே இந்த பல்லு உண்மையானதா இல்ல போலியானதான்னு தெரிஞ்சிடும், என்ன என் கூட வரையான்னு சொல்லி கூப்பிட சார்லஸ் சொன்னதை கேட்டு ஷாக்கான அந்த பையன், எனது ரத்தத்தை குடிக்க போறியா? உன் சங்காத்தமே வேண்டாம், நீ முதல்ல என்னை விட்டு தள்ளியா இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்ல இருந்து வீட்டுக்கு வந்த சார்லஸ் சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அவனோட அம்மா, என்னாச்சு மகனே? உன்னை பார்க்கும் போதே நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கங்கிறது எனக்கு புரியுது, ஆனா அம்மா சொல்றத நம்புப்பா, ஒரு வேம்பையருக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுற காதல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், நீ வேணா பாரு, உனக்கான ஒருத்தனை சீக்கிரமா நீ கண்டுபிடிப்ப, அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடும்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ், அப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும், சரிம்மா எனக்கு புரிஞ்சுது, நான் சீக்கிரமா எனக்கான ஒருத்தனை கண்டுபிடிப்பேன்னு சொல்லி கான்பிடென்ட்டா அடுத்த நாள் திரும்பவும் சார்லஸ் ஸ்மார்ட்டா கிளம்பி நைட் கிளப்புக்கு வரான். வந்தவன் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே, அம்மா மனுஷனுக்கும் வேம்பையருக்குள்ள இருக்க காதல் ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொன்னாங்களே, எந்த மனுஷன் வேம்பையரை லவ் பண்ண தயாராயிருப்பான், எந்த மனுஷன் வேம்பையரை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்குவான்னு சொல்லி சார்லஸ் புலம்பிக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அப்பா அவனுக்கு வித்தியாசமான மனம் வீச அந்த மனத்துல மயங்கின நம்ம சார்லஸ், எங்கிருந்து இந்த மனம் வருது? இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு மனத்தை நான் ஸ்மெல் பண்ணதே இல்லை, இந்த மனம் எனக்கு என்னமோ வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சார்லஸ் அந்த கிளப்பை சுத்தி பார்த்துட்டு இருக்க அப்போ ஒரு பையன் பயங்கர போதையில முகம்லாம் செவந்து போய் கையில ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட கியூட்டா நம்ம சார்லஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஹை ஹேண்ட்ஸம், நான் உன் பக்கத்துல வந்து உட்காரலாமான்னு சொல்லி கேட்கிறான் இல்லையா? இந்த பையன் வேற யாரும் இல்ல, இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ, இவனோட பேரு லூக்கஸ். லூக்கஸை பார்த்த சார்லஸ், இந்த வித்தியாசமான மனம் இவன் மேல இருந்து தான் வருதா? இந்த பையன் பார்க்க ரொம்ப சின்ன பையனா இருக்கான், ஆனா இவன் பயங்கரமா குடிச்சிருப்பான் போலயே, இவன் முகம்லாம் இப்படி செவந்து போய் கிடக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சார்லஸ், சரி வந்து என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லி கூப்பிட லூக்கஸ் வேகமா சார்லஸோட பக்கத்துல வந்து உட்காந்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு நீ என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சார்லஸ், இப்படிப்பட்ட ஒருத்த மேல இருந்தா இந்த வித்தியாசமான மனம் வருதுன்னு சொல்லி கேட்க சார்லஸ் சொன்னதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன லூக்கஸ், ஆமா இப்ப நீ என்ன சொன்ன, நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்க சார்லஸ், அதுவா, நான் யாருன்னே தெரியாம உன் கூட ட்ரிங்க் பண்ண என்ன கூப்பிடுறையே, ஒருவேளை நான் மோசமானவனா இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க லூக்கஸ், கண்டிப்பா நீ மோசமானவனா இருக்க மாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் சிரிச்சுட்டு, அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்க லூக்கஸ் அவ்வளோ போதையிலையும் தெளிவா சார்லஸை பார்த்து, ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க, அழகா இருக்காம கண்டிப்பா மோசமானவனா இருக்க மாட்டான்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் மனசுக்குள்ள, அது சரி, இது நான் எதிர்பார்த்ததுதான், எங்களை மாதிரி வேம்பையர்ஸ்க்கு எங்களுக்கான இறையை எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான கருவியா பயன்படுறதே எங்க அழகு தானே, எங்களோட அழகை வச்சே எங்களுக்கான இறைய தானா எங்களை தேடி வர வச்சு அவங்க ரத்தத்தை சுலபமா குடிக்க முடியும்னு சொல்லி சார்லஸ் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க அதை பார்த்த நம்ம லூக்கஸ், என்ன யோசிச்சுட்டு இருக்க, உண்மையை சொல்லணும்னா நீ பெயிண்டிங்ல வர பிரின்சஸ் மாதிரியே அழகா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ், போதும் போது நீ ரொம்ப குடிச்சிருக்க, அதனால நீ வீட்டுக்கு போ, போதையில இருக்கவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல அதை கேட்ட லூக்கஸ் வேகமா, நான் ஒன்னும் போதையில இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன், உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா இரு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி லூக்கஸ் நம்ம சார்லஸை பார்த்து, நீ பார்க்க பெயிண்டிங்ல வர பிரின்ஸ் மாதிரியே ஹேண்ட்ஸமா இருக்க, உன்னோட ஸ்கின் நல்லா பனி மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, அப்புறம் உன்னோட முடி பார்க்க நல்லா நிலக்கரி மாதிரி கரு கருன்னு ஷைனியா இருக்கு, உன்னோட உதடு ஒயின் பாட்டில் மாதிரி சும்மா ரெட் கலர்ல இருக்கு, அதனால இனி நான் உன்னைய பிரின்ஸ் ஸ்னோ ஒயிட்னு கூப்பிடலான்னு இருக்கேன், உன்ன மாதிரி அழகான ஒருத்தனை இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல, அதுவும் உன்ன மாதிரி ரெட் கலர் கண்ணோட இருக்க ஆட்கள் ரொம்பவே அதிசயமானவங்க, இந்த ரெட் கலர் கண்ணோட உன்னை பார்க்கும்போது வேம்பையர் மாதிரி அழகா இருக்க தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ், அது எப்படி வேம்பையர்ஸ்க்கு ரெட் கண் இருக்குன்னு உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்க லூக்கஸ், நான் நாவல்ல படிச்சிருக்கேன், வேம்பையர்ஸ் ரொம்பவே அழகா இருப்பாங்களாமா, அவங்களோட கண்ணு ரெட் கலர்ல ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல சார்லஸ், அப்படியா வேம்பையர்ஸ் இருக்காங்கன்னு அப்ப நீ நம்புறியான்னு சொல்லி கேட்க லூக்கஸ், ஆமா நான் வேம்பையர் இருக்கிறத நம்புறேன், அந்த வேம்பையர்ஸ்க்கு அழகான ஷார்ப்பான 2 பல்லு கூட இருக்கும் தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ், நீ இதுக்கு முன்னாடி வேம்பையர்ஸோட ஷார்ப்பான பல்ல பார்த்திருக்கியான்னு
சொல்லி சார்லஸ் அவனோட பல்ல காட்ட அதை பார்த்த நம்ம லூக்கஸ் வாவ் அதே ஷார்ப்பான பல்லு, அப்படின்னா நீ ரியல் வேம்பயரா, எனக்கு உன் பல்லு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் அப்படின்னா உனக்கு என் பல்ல பார்த்து பயமா இல்லையா, இங்க பாரு நான் ஒன்னும் டிராமால வர வேம்பயர் இல்ல, ரியல் வேம்பயர், இப்ப சொல்லு உனக்கு என்ன பார்க்க பயமா இல்லையான்னு சொல்லி கேட்க போதையில இருந்த நம்ம லூக்கஸ் சார்லஸ கட்டி பிடிச்சுக்கிட்டு எனக்கு உன்னை பார்த்து எந்த பயமும் இல்லைன்னு சொல்ல சார்லஸ் லூக்கஸ் கிட்ட இங்க பாரு குட்டி பையா நீ ரொம்ப குடிச்சிருக்க, இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி என்ன கட்டி பிடிக்கிறது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட லூக்கஸ் எத்தனை தடவை சொல்றது, நான் ஒன்னும் போதையில எல்லாம் தெளிவா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட இருக்க விரும்புறேன், நம்ம ரெண்டு பேரும் இந்த நைட்டை என்ஜாய் பண்ணலாமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு உனக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் நான் முழு பொறுப்பு ஏத்துக்குவேன்னு உனக்கு நான் சத்தியம் பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு கேட்க லூக்கஸ் எனக்கு தெரிஞ்சுதான் பேசுறேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான சார்லஸ் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து இப்படி கேட்டதில்ல, சரி நீ என்கிட்ட இன்னைக்கு எனக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்பை நீ ஏத்துக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்க, நீ சத்தியம் பண்ணதுல ஸ்ட்ராங்கா இருக்கியான்னு சொல்லி கேட்க லூக்கஸும் ஆமான்னு சொல்ல சார்லஸ் அப்ப சொல்லு நீ என்னோட ஒய்ஃபா இருக்க ஒத்துக்கிறியான்னு சொல்லி கேட்க போதையில இருக்க நம்ம லூக்கஸும் ஆமா எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணி உன் கூட ஒய்ஃபா வாழ சம்மதம்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் எனக்கு இது போதும், இதுக்கப்புறம் இந்த நைட்டை உன் வாழ்க்கையில நீ மறக்கவே மாட்டேன்னு சொல்லி சார்லஸ் நம்ம லூக்கஸோட லிப்ல கிஸ் பண்ண சார்லஸ் மனசுக்குள்ள இவன் உதடு ரொம்பவே சாஃப்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவன் மேல இருந்து வர மனமும் இவன் தோல்குள்ள இருக்க ரத்தத்தோட சுவையும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டு சார்லஸ் லூக்கஸ பார்த்து ஆமா உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் என்னோட பேரு லூக்கஸ்னு சொல்ல சார்லஸ் லூக்கஸ் கிட்ட லூக்கா நீ உன்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தீனா என் கூட வான்னு சொல்லி சார்லஸ் பெரிய ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி லூக்காவை பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வந்து லூக்காவோட லிப்ல சார்லஸ் ஃபோர்ஸா கிஸ் பண்ணிட்டு இருக்க லூக்கா மனசுக்குள்ள இவரோட லிப் நான் நினைச்சதை விட ரொம்ப சாஃப்டாவும் சில்லுன்னு இருக்கு, அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப டீப்பா கிஸ் பண்றாரு, அதனால என்னால சரியா மூச்சு விட முடியல, அதுக்கு காரணம் நான் இதுக்கு முன்னாடி யாரையும் கிஸ் பண்ணது கிடையாது, இருந்தாலும் லிப்ல கிஸ் பண்ணும்போது மூக்குலையாவது மூச்சு விடணுங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியும், அதுக்கும் வழி இல்லாம இவர் ரொம்பவே டீப்பா கிஸ் பண்றாரு, என்ன மாதிரி முன் அனுபவம் இல்லாதவங்க கிட்ட இவர் இந்த அளவுக்கு ஃபோர்ஸா கிஸ் பண்றதுக்கு பதிலா சாஃப்டா கிஸ் பண்ண ரொம்ப நல்லா தான் இருக்கும், என்னால இவரோட ஃபோர்ஸை தாங்க முடியல, கொஞ்சம் விட்டா நான் மூச்சு திணறி செத்து போயிருவோம் போலயேன்னு சொல்லி லூக்கா மூச்சு விட முடியாம அழுக லூக்காவோட கண்ணுல இருந்து வர கண்ணீரை பார்த்த சார்லஸ் என்னாச்சு லூக்கா உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க லூக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ மூச்சு விட கூட நேரம் விடாம டீப்பா கிஸ் பண்றதுனால எனக்கு மூச்சு திணறலா இருக்கு, அதனாலதான் என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சுன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் அடடா இவன் மேல இருந்து வர மனமும் இவன் சதைக்குள்ள இருக்க ரத்தத்தோட சுவையும் எனக்கு இவன் மேல இருக்க ஆசையை அதிகரிச்சு என்ன டீப்பா செயல்பட வைக்குது, அது மட்டும் இல்லாம இவன் வேற பார்க்க ரொம்ப செக்ஸியா வேற இருக்கான், அதனால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே சார்லஸ் லூக்கஸோட பக்கத்துல போய் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அதை பார்த்து பயந்து போன லூக்கஸ் சார்லஸை பார்த்து கொஞ்சம் பொறுமையா இரு, ஏன்னா இதுதான் என்னோட முதல் தடவைன்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் நீ கவலைப்படாத நான் மெதுவா பண்றேன்னு சொல்லி மனசுக்குள்ள இன்னைக்கு நைட்டு என்னோட சின்ன இறை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அதே சமயம் இவனோட உடம்பு வேற ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே சார்லஸ் லூக்கஸ் கிட்ட லூக்கா உன்கிட்ட திரும்பவும் கேக்குறேன், இன்னைக்கு நைட்டு உனக்கும் எனக்கும் நடக்க போற எல்லாத்துக்கும் நீ முழு பொறுப்பு ஏத்துக்க நீ தயாரா இருக்கியா, நீ தயாரா இருக்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரலாமா, நான் எதுக்காக கேக்குறேன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு தடவை ஒன்னு சேர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மள யாருனாலையும் பிரிக்க முடியாது, நீ என் கூட ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்னோட உடம்பு சரி உன்னோட உயிரும் சரி எனக்கு சொந்தமாயிரும், நீ என் கூட சேர்ந்து வாழ தயாரா இருக்கியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட லூக்கஸும் எனக்கு சம்மதம்னு சொல்ல அதை கேட்ட சார்லஸ் எனக்கு இது போதும், இனி நீ எதை நினைச்சு பயப்படாத, என்ன நம்பு, இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆனா இதுக்கப்புறம் இந்த நைட்டை உன்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத இரவா இருக்குன்னு சொல்லி சார்லஸ் லூக்காவோட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க அப்ப திரும்பவும் வாய்ஸ் ஓவர்ல வேம்பயர் அவங்க லைஃப் பார்ட்னரோட ஒன்னா இருக்கும்போது வேம்பயரோட ஃபோர்ஸ்னால அவங்க லைஃப் பார்ட்னர் உச்சத்தை அடையும் போது வேம்பயர் அவங்க பார்ட்னரோட கழுத்தை கடிச்சு அவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பிப்பாங்க, அந்த நேரத்துல அவங்க லைஃப் பார்ட்னர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க இங்க சார்லஸ் என்னடானா லூக்காவோட பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க சார்லஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல மயங்கின நம்ம லூக்கா ஃபுல் மூட் ஆகி போக அதை பார்த்த சார்லஸ் லூக்கா ஃபுல் மூட்ல இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதான் என் ஒய்ஃபோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கான சரியான நேரம், ஆனா நான் ஆழமா கடிச்சிடக்கூடாது மேலோட்டமா கடிச்சுதான் ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ண சார்லஸ் லூக்காவோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்க போதையில இருக்க நம்ம லூக்கா என்னாச்சு எனக்கு ஏன் என் கழுத்து ரொம்ப வலிக்குது, யாரோ என் கழுத்துல ஓட்ட போட்டு என் ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி இருக்கு, அதே சமயம் எனக்கு ஏன் இந்த அளவுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே லூக்கா தூங்கி போக லூக்காவோட ரத்தத்தை குடிச்ச சார்லஸ் ரொம்ப திருப்தியா இருக்கு, என் ஒய்ஃபோட ரத்தம் ரொம்ப டேஸ்டா வேற இருக்கு, என்னோட பல்லாச்சு ரொம்ப மோசமா தெரியல சாதாரண கொசுக்கடி மாதிரி தான் தெரியுது, காலையில என்னோட ஒய்ஃப் எழுந்து பார்த்தா கூட சங்கடப்பட மாட்டான்னு சொல்லிக்கிட்டே சார்லஸ் லூக்காவை கட்டி பிடிச்சு பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு என் ஒய்ஃபோட ரத்தம் ரொம்ப டெலிஷியஸா இருக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லி சார்லஸ் முழு திருப்தியோட தூங்க அடுத்த நாள் தூக்கத்துல இருந்து எழுந்த லூக்கா எங்க இருக்கேன்னா யார் என்ன கூட்டிட்டு வந்தது, அம்மா என் உடம்பு ஏன் இப்படி வலிக்குது, அப்படி நேத்து நைட்டு எனக்கு
என்னதான் நடந்ததுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்த நம்ம லூக்கா, அடடா நேத்து நைட்டு நான் அதிகமா குடிச்சிட்டேன், அதனால நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லைன்னு சொல்லி பக்கத்துல படுத்திருக்க சார்லஸை பார்த்த நம்ம லூக்கா, யார் இந்த பையன், இவன் என் பெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்கானே, இப்ப நான் என்ன பண்றது, இவனோட அழகுக்கு நான் இவனுக்கு நிறைய பணம் கொடுக்கணும் போல இருக்கே, ஆனா இவனுக்கு கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் சுத்தமா இல்ல, அதனால பேசாம இவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான்னு சொல்லி லூக்கா லெட்டர் எழுதி தூங்கிட்டு இருக்க சார்லஸோட பக்கத்துல வச்சுட்டு அங்கிருந்து சத்தம் இல்லாம போக ஹோட்டலை விட்டு வெளியே வந்த லூக்கா அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு லூக்கா, நான் ஓனா ஃப்ளவர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில எனக்கான ஒரு காதல் கிடைக்கவே இல்லை, சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு சில பேரை லவ் பண்ணிருக்கேன், ஆனா அவங்க என்ன திருப்பி லவ் பண்ணவே இல்லை, என்னோட காதல் மொத்தமும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு, ஆனா நேத்து நைட்டு எதிர்பாராத விதமா அறிமுகமே இல்லாத ஒருத்தர் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது கூட கிடையாது, ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு, உண்மையை சொல்லணும்னா நேத்து நைட்டு நடந்ததை என்னால மறக்கவே முடியாதுன்னு தோணுது, நேத்து நைட்டு நடந்ததை பத்தி நான் நினைக்கும் போது என் கழுத்து ஏன் வலிக்குது, நேத்து நைட்டு நான் ஃபுல் மூட்ல இருந்த நேரத்துல யாரோ என் கழுத்துல ஓட்ட போட்டு என் ரத்தத்தை உறிஞ்சின மாதிரி உணர்வு ஏற்பட்டது, அது என்னவா இருக்கும், சரி என்னவா இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட வேண்டியதுதான், நேத்து நடந்ததை பத்தி நினைக்கவே கூடாது, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பையனை என்னால திரும்ப பார்க்கவே முடியாது, அதனால நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லூக்கா அங்கிருந்து போக இங்க ஹோட்டல்ல சார்லஸை காட்டுறாங்க. தூங்கி எழுந்த சார்லஸ் லூக்கா எழுதி வச்சிருக்க லெட்டர் எடுத்து படிக்க, அதுல லூக்கா, நேத்து நைட்டு நான் உங்க கூட சந்தோஷமா இருந்தேன், எனக்கு முழு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உண்மையை சொல்லணும்னா நேத்து உன் கூட இருந்த நைட்டை என்னால மறக்கவே முடியாது, ஆனா உனக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி எழுதி இருக்க, அதை படிச்ச சார்லஸ், நேத்து நைட்டு நீ எனக்கான பொறுப்புகளை ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை விட்டு எப்படி ஓடி போக முடியும், நேத்து நைட்டு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி என்னை விட்டு எங்கேயும் ஓடி போக முடியாது, நீ எங்க இருந்தாலும் சரி நான் உன்னை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்பேன் மை டியர் ஒய்ஃப்னு சொல்லி சார்லஸ் அவனோட ஆளுக்கு கால் பண்ணி, எனக்கு ஒருத்தனை பத்தின தகவல் தெரியணும், அவனோட பேரு லூக்கஸ், அவன் எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற ஃபுல் டீட்டெயிலும் விசாரிச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு நீ சொல்லியே ஆகணும்னு சொல்லி காலை கட் பண்ண. இதோட காதல் ராட்சசன் சீரிஸ் எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.